ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? ரொம்பவே நலமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு மனசார கடவுள்கிட்டயும் பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவே தொடங்குறாங்க. பொதுவா நம்முடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும். வளமான வாழ்க்கை இருக்கோ இல்லையோ, பணத்துக்கு தட்டுப்பாடு இல்லாம இருக்கணும். யார்கிட்டயும் கையேந்தி வாழ்ற ஒரு வாழ்க்கை மட்டும் வேணாம் சாமி அப்படின்னு எதிர்பார்ப்போம். கஷ்டமும் வரட்டும். வேணான்லாம் சொல்லல. ஆனா, கொஞ்சமாச்சும் என்ன சொல்றது? ஒரு ரெஸ்ட் குடுத்து கஷ்டம் வந்தா பரவால்ல. இந்த கடவுள் ஓயாம அடுத்து, அடுத்து, அடுத்து அடி மேல அடியா போட்டுக்கிட்டே இருக்காரே! ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா? இந்த நாள் எப்படி இருக்குமோ? இந்த வாரம் எப்படி இருக்குமோ? அட இந்த மாசமாவது எப்படிதான் இருக்குமோ தெரியல. இந்த 2023 தான் நம்மள வச்சு செஞ்சுச்சு. இந்த 2024வது ஒரு நல்ல காலம் பிறக்கும்னு நெனச்சோம். நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வருஷமே முடிய போகுது. 8வது மாசமே வந்துருச்சு. இன்ன வரைக்கும் எதுவும் பெருசா வாழ்க்கையில முன்னேற்றமே இல்ல. ஆனா ஒரு விஷயம் சொல்றேங்க. இந்த பரீட்சை எழுதுவோம். முதல்ல மெதுவா எழுதுவோம். தெரியாத கேள்விக்கெல்லாம் பதில் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா, இந்த பரீட்சை முடியக்கூடிய சமயத்துல பார்த்தோம்னா, கட கட கடன்னு எழுதியிருப்போம். ஸோ, அந்த கடைசி நேரத்துல எழுதுனது கூட நமக்கு நல்ல மதிப்பெண்ண பெற்றுக் குடுத்துருக்கும். அந்த மாதிரி தாங்க. உங்க வாழ்க்கையும் இந்த வருஷ கடைசியில தான் நெறைய விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றத்த குடுத்து, உங்க வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றத்த குடுக்க போகுது. அது என்னென்ன? திருக்கணித பஞ்சாங்கத்த வச்சு பார்க்கிறப்பவும் சரி, காலபுருஷ சக்கரத்துல சுழலக்கூடிய இந்த 12 ராசிகளுக்கும் சில மாற்றங்கள குடுக்க போகுது. பலருக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். முக்கியமா வேலை எப்படி இருக்குமோ, தொழில் நல்லபடியா அமையுமா, வாழ்க்கையில நம்ம ஒரு படி மேல ஏறுவோமா, அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்த பொறுத்தவரைக்கும் நிறைய கிரகங்களுடைய மாற்றமும் இருக்கு. சூரிய பகவானுடைய, சுக்கிர பகவானுடைய, புதன் பகவானுடைய, செவ்வாய் பகவானுடைய இந்த 4 கிரகங்களுடைய மாற்றமும் இருக்கு. அதன் காரணமா நமக்கு எந்த மாதிரியான பலன்கள்? சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, பதவி உயர்வு, சம்பள உயர்வுலாம் கிடைக்கும். அதே சமயம் சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, வாழ்க்கை பெருத்த போராட்டமாலாம் இருக்க போகுது. அது எந்தெந்த ராசிகளுக்கு நல்ல விதத்துல இருக்க போகுது, எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் போராட்டமா இருக்க போகுது. தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க. அதன் அடிப்படையில பார்க்கிறப்போ, நவ கிரகங்களுடைய அமைப்புல திருக்கணித பஞ்சாங்கத்த வச்சு பார்க்கிறப்பவும் சரி, துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிங்க இருக்க போகுது? நல்லதோ, கெட்டதோ? முதல்ல சுருக்கமா சொல்லிடேன். அதுக்கப்புறமா நான் விரிவா பார்த்துக்கிறேன். நல்லதா இருந்தாக்கா கொஞ்சம் நான் காது குடுத்து கேட்பேன். கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாக்க நான் என் வேலைய பார்ப்பேன்மா அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கும் சேர்த்து ஒரு விஷயம் சொல்றேன். சுருக்கமா முதல்ல சொல்றேன். அதுக்கப்புறம் விரிவான பலன்கள் சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய நட்சத்திர பலன்கள பார்க்கிறப்போ உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும். அந்த வகையில துலாம் ராசிக்கு துலாம் ராசி அப்படின்னாவே இவங்களோட குணம் என்ன தெரியுங்களா? சின்ன வயசுல இருந்தே பல அனுபவங்கள் இவங்க கிட்ட இருக்கும். சர்வசாதாரணமா இல்ல. பயங்கரமா கஷ்டப்பட்டுருப்பீங்க. அந்த அந்த துலாபாரம் இருக்கு இல்லையா? மனுஷங்கள அசால்ட்டா நீங்க எடை போட்டிருந்தாலும், உங்களால அந்த பாசத்துக்கு கட்டுப்பட்டு தான் வாழ்க்கையே ஓட்டிட்டு இருப்பீங்க. எவ்வளவோ துரோகங்கள். ஏன் பெத்தவங்க கூட உங்களுக்கு துரோகம் செஞ்சிருப்பாங்க. அது எல்லாருக்கும் பொருந்தாதுங்க. ஒரு சிலருக்கு நான் சொல்றேன். கூட பொறந்தவங்க எல்லாருமே அவங்களுடைய தேவைக்காக மட்டுமே உங்கள உறவா பார்ப்பாங்களே தவிர்த்து, உங்களுக்குன்னு உண்மையான அன்ப இதுவரைக்கும் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க. பல அனுபவங்கள் இருந்தாலும், அந்த அனுபவத்தினால இன்ன வரைக்கும் வாழ்க்கையில பெருசா உங்களுக்கு முன்னேற்றமே கிடையாது. ஆனா மத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு அழகா கட்டம் போட்டு குடுப்பீங்க. நீங்க சொல்றத ஃபாலோ பண்ணாவே போதும். அவங்க உச்ச நிலைக்கு போவாங்க. ஆனா அத நீங்க பின்பற்றதுக்கு முடியாது. எல்லா விஷயத்தையும் முக்கியமா சிக்கலான விஷயத்த கூட சாமர்த்தியமா சமாளிச்சிருவீங்க. இந்த நல்லதும், கெட்டதோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் நல்லதுக்கே அப்படின்ற ஒரு பக்குவத்தோட வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல நினைச்சது நடக்கும். தொழில்ல வெற்றி உண்டு. பணியிடங்கள்ல பதவி உயர்வு, சம்பள உயர்வு உண்டு. நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் உண்டு. கூலி வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல பெரிய மார்க்கெட்டிங் மேனேஜரா இருந்தாலும் சரி, இல்ல ஐடி ஃபீல்ட்ல வேலை செஞ்சாலும் சரி, தொழில் ரீதியா துலாம் ராசிக்கு அமோகமா இருக்கு. வணிகர்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாசத்துல இனிமையான மாற்றம் இருக்கு. அரசு அதிகாரிகளா இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகள் கிட்ட நல்ல உறவு மேம்படும். நீங்க சொல்றத அவங்க கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சுமூகமான உறவு காணப்படும். மனசளவுல புதுசா ஒரு தன்னம்பிக்கை பிறக்குங்க. எதுவுமே நம்ம பார்த்துக்கலாம்டா அப்படின்ற ஒரு காலகட்டம் இது. தொழில் துறையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, உத்தியோகஸ்தர்களுக்கு, வியாபாரிகளுக்கு, ரியல் எஸ்டேட் செய்றவங்களுக்கு மற்றும் ஷேர் மார்க்கெட் இந்த துறையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சுபமா முடியும்.
ஒரு விஷயம் என்னன்னா, இத்தனை நாட்களாக வழக்கு வம்புல மாட்டிக்கிட்டு, கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்கீங்களா? அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான முடிவு குடுக்கும். ஆனா, உடல் ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. அப்படி தவறிட்டீங்க அப்படின்னாக்க, மருத்துவ செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? பழைய கடன்ல மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் கூட, கடன அடையக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரீதியா உங்களுடைய கை உயரப் போகுதுங்க. தொலைபேசி உரையாடல், அப்புறம் ஆன்லைன் பிசினஸ் இந்த மாரி செய்யக்கூடிய அன்பர்கள் மட்டும் ரொம்பவே கவனமா இருங்க. ஏன்னா, மற்றவர்களால நீங்க ஏமாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தபடி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான அமைப்புல தாங்க அமைஞ்சிருக்கு. ஸோ, இப்ப நான் சுருக்கமா சொல்லியிருக்கேன். இப்ப விரிவா பார்க்கலாங்களா? விரிவான பலன்கள்னு பார்த்தோம்னாக்க, உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்காங்க? அவங்களோட கூட்டணி என்ன? இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்களுடைய மாற்றம் இருக்கு? அதன் காரணமா உங்களுக்கு பலன்கள் என்ன? அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாங்க. பொதுவாவே நம்ம ஜோதிடம் பார்க்க போனோம்னாக்க, அவங்க அவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க. கைவிரல கூட்டி பார்ப்பாங்க. நம்முடைய ஜாதக நோட்ட திருப்பி திருப்பி பார்ப்பாங்க. கட்டத்த இப்படி கட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ, அதனுடைய அமைப்பு என்ன அப்படிங்கிறத நான் இப்ப சொல்றேன். உங்களோட ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க இந்த மாசத்துலன்னு பார்த்து தான் உங்களுக்கு பலன்கள சொல்ல முடியும். நான் விரிவா சொல்றேங்க. துலாம் ராசிய பொறுத்தவரைக்கும் அதுல சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரத்துல 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். இந்த நட்சத்திரங்கள்லாம் சேர்ந்தது தான் பொதுவா நம்ம துலாம் ராசின்னு சொல்லுவோம். ஸோ, உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள்னு பார்த்தோம்னா, பஞ்சமஸ்தானத்துல சனி பகவான் அமர்ந்திருக்காரு. அவரு வக்ரகதியில இருக்காரு. அடுத்த ரண, ருண, ரோகஸ்தானத்துல ராகு பகவான். இவர் யாரு? நிழல் கிரகம், பாம்பு கிரகம்னு நாங்க சொல்லுவோம். ஸோ அவர் இந்த ஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு. அடுத்த அஷ்டமஸ்தானத்துல பூமிக்கு சொந்தக்காரனாக செவ்வாய் பகவானும், நல்லத மட்டுமே தரக்கூடிய குரு பகவானும் கூட்டணியில அமர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த பாக்கியஸ்தானத்துல நம்முடைய புத்திக்கு அதிபதியான அதாவது சிந்தனை ஒரு மாரி இப்ப நம்ம செய்யலாம் அப்படின்ற ஒரு பிரிஸ்க் இருக்கும். கொஞ்ச நேரம் விட்டு பண்ணா வேண்டாம் நம்மளால செய்ய முடியாது அப்படின்ற ஒரு மனத்தோற்றம் இருக்கு இல்லையா? அதுக்கு காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய சந்திர பகவான் அமர்ந்திருக்காரு. அடுத்த தொழில் ஸ்தானத்துல சூரிய பகவானும், புதன் பகவான் வக்ரகதியிலும் இவரை தொடர்ந்து எல்லாத்துக்கும் அதாவது ஒருத்தர் நல்லா இருக்கான் அப்படின்னாக்கா அவனுக்கு சுக்கிரன் உச்சத்துல இருக்கான்னு சொல்லலாம் இல்லையா? அவரும் 3 பேரும் கூட்டணியில தொழில் ஸ்தானத்துல அமர்ந்திருக்காங்க. அடுத்த அயன சைன போகஸ்தானத்துல பாம்பு கிரகமான கேது பகவான் அமர்ந்திருக்காங்க. அடுத்ததா இந்த மாசத்துல கிரகநிலையோட மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆல்ரெடி 1/8/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறிட்டாருங்க. வரக்கூடிய 16/8/2024 அன்னைக்கு நவகிரகங்களின் முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறப் போறாரு. அடுத்த 26/8/2024 அன்னைக்கு 2 கிரகங்கள் இடமாற்றம் ஆக போறாங்க. அதாவது சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போகஸ்தானத்துக்கு மாறப் போறாரு. இவரை தொடர்ந்து செவ்வாய் பகவான் இவர் யாரு? பூமிக்கு சொந்தக்காரங்க இல்லையா? அவர் அஷ்டமஸ்தானத்துல இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாற போறாருங்க. அடுத்ததா மாசத்துடைய இறுதி நாளான 31/8/2024 அன்னைக்கு புதன் பகவான் தொழில் ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. இதன் அடிப்படையை வச்சு பாக்குறப்போ துலாம் ராசிக்கு பலன்கள் எப்பவுமே தர்ம சிந்தனையோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களே, நீங்க அவசரப்படாம நிதானமா எதையும் செஞ்சீங்க அப்படின்னாக்க வெற்றி நிச்சயங்க. உங்களுக்கு ஆனா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் அவசரப்படுத்துற மாரி இருக்கும். சுத்தி இருக்கிறவங்களே உங்கள தேவையில்லாத விஷயங்களுக்கு ஆட்படுத்துவாங்க. அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அவசரம் இல்ல, நிதானம் மட்டும் உங்க கையில இருந்தா போதும் துலாம் ராசிக்கு வெற்றி நிச்சயம். ஒண்ணுமே இல்ல. துலாபாரம் தானே உங்களுடைய ராசிக்கான சின்னம். அதுல அவசர அவசரம் பொருட்கள அள்ளி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிதானமா நம்முடைய எடை பார்க்க முடியுமா? அதே மாதிரி தான். உங்களுக்குள்ள எத்தன பேர் எத்தன கருத்துக்களையோ, எத்தன செயல்பாடுகள திணிச்சாலும் சரிங்க, நீங்க நிதானமா கணக்கு போடுங்க. அதுதான் உங்களுடைய பிளஸ்ஸே. மேலும் இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கிறதுனால, அவருடைய ஆட்சி அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்குங்க. எப்பவுமே நம்மளோட அப்பா எப்படி நமக்கு நல்லது நினைப்பாரோ, அதே மாரி தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி உங்களுக்கு நல்லது செய்ய தான் பாடுபடுவாரு. அந்த வகையில அடுத்த ராசியை சூரியன் பார்க்கறதுனால உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாமே விலகி ஓடும். உங்களுக்கு இத்தனை நாட்களா எதிரிகளுடைய தொல்லைகளால நெறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. தடைகள், தாமதங்கள், எங்க போனாலும் அதாவது 7 ஊர் போனாலே பாழூரா இருக்கே கடவுளே! அப்படின்ற மாரிலாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இவ்வளவு நாளா உங்களுக்கு இருந்தாலும் சரி, நீங்க போனீங்க அப்படின்னாக்கா, அந்த பாழா போன ஊர் கூட பசுமையா மாறிடும். நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சிறப்பா ஈடேறி வரும். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டங்க துலாம் ராசிக்காரங்களே. மேலும் பணவரத்து அப்படிங்கிறது அதிகரிக்கும். துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் கடன் பிரச்சனை ரொம்ப நெருக்கடியை கொடுத்திருக்கும். எவ்வளவுதான் செஞ்சாலும் சரி, எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சரி, வரவுக்கும் செலவுக்கு தான் அதிகமா போயிட்டு இருக்கு. அப்படி இது எடுத்து அதுல போறது, அது எடுத்து அதுல போறது அப்படின்னு வாழ்க்கை கடல்லயே உருண்டுகிட்டு இருக்கே எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. எல்லாத்தையும் சர்வசாதாரணமா கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு அமைதியான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்களுடைய கையிருப்புல, உங்களுடைய பேங்க் பேலன்ஸ்ல பணம் ஏற போகுது.
கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. துலாம் ராசிக்காரங்கள உடனே சொல்லுவீங்கல்ல கமெண்ட் பாக்ஸ்ல, "அட போ பாப்பா! நீ சொல்ற மாரி பணம் வந்துச்சுன்னா உனக்கு நான் ஃபோன் பண்றேன். இரு உன்னுடைய அக்கவுண்ட் நம்பர் சொல்லு. உனக்கு நான் பணம் போட்டு விடுறேன்." அப்படிலாம் கூட ஒரு சிலர் சொல்லுவீங்க. வேண்டாங்க. நிச்சயமா கடவுள் உங்களுக்கு குடுக்க போறாரு. வரக்கூடிய வாய்ப்புகள பயன்படுத்திக்கோங்க. வர எவ்வளோ பணம் வந்தாலும் சரிங்க, நிதானமா இது எந்த செலவுக்கு அப்படின்னு யோசிச்சு செலவு செஞ்சீங்கனாவே போதும். உங்களுடைய மைனஸ் எங்க தெரியுமா? கடவுள்லாம் குடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. நீங்க செலவு வந்துட்டு பாசம் வைக்கிறேன்ற பேர்ல அசால்ட்டா அவங்களுடைய வீண் செலவுக்கு விரயமா அள்ளி அள்ளி குடுக்குறீங்க. அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்ததா நண்பர்களால உங்களுக்கு உதவி கிடைக்குங்க. நீங்க சொல்லுவீங்க இப்போ உடனே, "அட போங்க! எனக்கு இருக்கிற நண்பர்களா, எல்லாம் என் கழுத்த தான் புடிச்சுட்டு சுத்திட்டு இருக்குதுங்க. நீங்க வேற அதுங்க எங்க எனக்கு உதவ போதுங்கன்னு" நெனைப்பீங்க. ஆனா சிறு குச்சியும் பல்குத்த உதவுங்கிற மாரி உங்களுடைய நண்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. அது உங்களுக்கு பெரும் துணையா இருக்கும். அடுத்து சொந்தமா தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில்ல, வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. அதே மாதிரி வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்கள தள்ளி போடுறது ரொம்பவே நல்லதுங்க. புதுசா வந்து நான் தொழில் பண்றேன். இல்ல வந்து என்னோட தொழில் நான் விரிவுபடுத்துறேன். இல்ல வந்து என் ஃப்ரெண்ட் வந்துட்டு இந்த தொழில் செஞ்சிருக்கான். அவனுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நான் அதையும் நான் செய்றேன். அந்த மாதிரி எந்த ஒரு புது முயற்சியும் வேண்டாம். கொஞ்சம் தள்ளி போடுங்க. அதுக்குன்னு நான் செய்ய வேண்டாம்னு சொல்லல. அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஆராய்ச்சி சார்ந்த விஷயமாவே இருக்கட்டும். கொஞ்ச நாள் போகட்டுமே பார்த்து. மேலும் தொழில்ல, வியாபாரத்துல லாபம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்தபடியே கிடைக்குங்க. இருந்தாலும் பணத் தேவை அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இதனால பணவரவு கையில இருக்கிறப்பவே அத கொஞ்சம் சேமிக்கவும் பழகுங்க. அடுத்த உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய அன்பர்கள பொறுத்தவரைக்கும், பணியிடங்கள்ல கூடுதலா உழைக்க வேண்டி இருக்குங்க. உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உங்களுடைய பதவி உயர்வுக்கும், உங்களுடைய சம்பள உயர்வுக்கும் அவங்க பொறுப்பேத்துப்பாங்க. அடுத்ததா குடும்பத்த பொறுத்தவரைக்கும், வீண் விவகாரங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கணவன் மனைவிக்கிடையும் திடீர் கருத்து வேற்றுமைகளால உங்களுக்குள்ள பிரிவு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதனால விட்டு குடுத்து செல்வதும், ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அனுசரணை நடந்துக்கிறதும் ரொம்பவே நல்லதுங்க. அடுத்ததா உறவுக்காரங்கள் வகையில நீங்க எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. பட் தாமதமா கிடைக்கும். அடுத்ததா பிள்ளைகளுக்காக இந்த காலகட்டத்துல ரொம்பவே பாடுபட வேண்டி இருக்குங்க. அடுத்ததா உங்களுடைய உடன் பிறப்புங்கிட்ட பேசுறப்போ ரொம்பவே கவனமா பேசுங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு பேச போய் அவங்க தவறுதலா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா, அவங்களே உங்ககிட்ட மல்லு கட்டுறதுக்கு நிப்பாங்க. அதுல கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். அடுத்ததா துலாம் ராசி பெண்கள பொறுத்தவரைக்கும் பணவரத்து அப்படிங்கிறது கூடுங்க. நீங்க ஏற்கனவே ஒரு செய்த காரியம், அதோடைய பலன் இப்ப உங்க கைக்கு வருங்க. மேலும் எந்த ஒரு விஷயத்த எடுத்துட்டாலும் சரிங்க, கவனமா செயல்படணுங்க. மத்தவங்க கிட்ட பேசுறப்பவும் சரி, பழகுறப்பவும் சரி, நிதானம் இருக்கட்டும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, திடீர்னு ஒரு மனக்குழப்பம் ஏற்படும். அந்த மனக்குழப்பத்தின் காரணமா ரொம்ப வந்து டீப் திங்கிங்ல போயிட்டு வருத்தப்படுவீங்க. அந்த வருத்தம் கொஞ்ச நேரத்துல நீங்கவும் செய்யும். அடுத்த கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்கள பொறுத்தவரைக்கும், மத்தவங்களுக்கு ஏதாவது உதவி செய்றேன் அப்படின்னு போயிட்டு வீண் பிரச்சனையில மாட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால எங்கும் கவனம், எதிலும் கவனம். வண்டி வாகனத்துல போகிறப்பவும் சரி, ரொம்ப கவனமா செல்லுங்க. எச்சரிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான காலகட்டம். அடுத்த அரசியல் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்தவரைக்கும் எல்லா விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். உங்களுடைய மன துயரம் அப்படிங்கிறது நீங்குங்க. சிற்றின்ப செலவு அதிகரிக்கும். முக்கியமா உங்க மேல வீண் பழி சுமத்தியிருந்தாங்க இல்லையா? அந்த பழிகள் எல்லாமே காணாம போகும். உங்களுடைய மேலிடத்துல உங்களுடைய பெயர் வந்துட்டு பரிசீலனைக்கப்படும். புதிய பதவிகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்ககிட்ட சண்டைக்கு நின்னவங்க கூட உங்ககிட்ட சமாதானம் பேசுவாங்க. நீங்களே ஒதுங்கி போனாலும் சரி, அவங்களே வழிய வந்து கால்ல விழுவாங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்க, தேவையில்லாத வம்புக்கு இழுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்ககிட்டயும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அடுத்தா மாணவர்கள பொறுத்தவரைக்கும் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு செய்வது நல்ல பலன கொடுக்குங்க. இப்போ வரைக்கும் பார்த்தது துலாம் ராசியோடைய பொது பலன்கள். அடுத்த நட்சத்திர பலன்கள பார்க்கிறப்போ உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்குங்க. அந்த வகையில சித்திரை நட்சத்திரம் இருக்கக்கூடிய 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த மாசம் அடுத்தவங்க கிட்ட பேசுறப்போ யார பத்தியும் விமர்சிக்காமல் இருப்பது நல்லது. பணவரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் கல்வியில பின்தங்கிய நிலைக்கு ஆளாகறதுக்கு வாய்ப்பு இருக்கனால, கவனத்தோட நீங்க அதிக நேரம் எடுத்து படிப்புல கவனம் செலுத்துனீங்கனாவே, படிப்புல நீங்க வெற்றி அடையலாங்க. அடுத்ததா சுவாதி நட்சத்திரத்த பொறுத்தவரைக்கும் இந்த மாசம் அப்படிங்கிறது பணவரத்து கூடுங்க. ஆன்மீக செலவுகள் உண்டாகும். காரிய தடை, தாமதங்கள் விலகி ஓடும். ஆனாலும் அந்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சம் நீங்க கூடுதலா உழைக்க வேண்டி இருக்குங்க. அந்நிய மொழி பேசுபவர்களால உங்களுக்கு உதவி கிடைக்கும். நீங்க வசிக்கூடிய இடத்துல உங்களுடைய மதிப்பும், மரியாதையும் அதிகரிக்குங்க. இதைத் தொடர்ந்து விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது தொழில்ல, வியாபாரத்துல முன்னேற தேவையான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்குங்க. தொழில்ல உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் விலகும். உங்களுக்கு தேவையான நிதி உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்துல கூடிய அன்பர்களை பொறுத்தவரைக்கும் உற்சாகமா நீங்க பணிகளை கவனிச்சாலும் சரிங்க. அலுவலக பணிகள்ல கொஞ்சம் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலனும் கிடைக்குங்க. ஆகமத்துல இருந்து ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு பல விதங்கள்ல ஏற்றத்தையும் ஒரு சில இடங்கள்ல இறக்கத்தையும் கொடுத்திருக்கு. அந்த ஏற்றத்தை நீங்க கரெக்டா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்க இறக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசா பாதிப்பை கொடுக்காதுங்க. எல்லா விதங்களும் நன்மைகளாவே நடக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டாக்க, அனுதினமும் மகாலட்சுமி அம்மனை வழிபாடு செய்ய குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். சுபிக்ஷம் உண்டாகும்.
சகல சௌபாகியங்களும் நிலைச்சு நிக்குங்க. அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னாக்க ஞாயிறு, வியாழன், வெள்ளி இந்த நாட்கள சுப நிகழ்ச்சிகள செய்ய பயன்படுத்திக்கோங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் கேட்டனாக்கா வரக்கூடிய 26 மற்றும் 27 இந்த 2 நாட்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். வெளியூர் பயணங்கள தவிர்த்திடுங்க. தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் வேண்டாங்க. அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னாக்கா வரக்கூடிய 20, 21 இந்த நாட்கள சுப நிகழ்ச்சிகள தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. அதிர்ஷ்டமான கல்லுன்னு பார்த்தோம்னாக்கா வைரம் அணியிறது ரொம்பவே அதிர்ஷ்டங்க. துலாம் ராசியை பொறுத்திருக்கும். அடுத்த அதிர்ஷ்டமான நிறங்கள்னு பார்த்தோம்னாக்கா வெள்ளை மற்றும் பச்சை நிற ஆடைகளை அதிகமா பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டம் உண்டாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள்னு பார்த்தோம்னாக்கா சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறத்தை தவிர்த்திடுங்க. மேலும் துலாம் ராசிக்கு கூடுதலா ஒரு பரிகாரம் சொல்றேங்க. துலாம் ராசியை பொறுத்திருக்கும் வரவு அதிகமா இருக்கு. செலவு ரொம்ப வீண் விரயமா போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்களா? உங்க கையில பணம் வந்தவொடனே ஒரு 100 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 ரூபாய்க்கு ஊனமுற்றவங்களுக்கோ இல்ல ரொம்பவே முடியாது இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கோ அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணுங்க. முடிஞ்சது அப்படின்னாக்கா ஒருவேளை சாப்பாடாவது வாங்கி கொடுங்க. இது துலாம் ராசிக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். பல விதங்கள்ல பணவரவை அதிகரிச்சு கொடுக்குங்க. இதை மட்டும் செஞ்சு பாருங்க. துலாம் ராசிக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சுபமான நாட்களாகவும் சிறப்பான நாட்களாகவும் சீரும் சிறப்புமா வாழ கடவுள் அனுகிரகம் பண்ணுவாருங்க. வாழ்க வளமோடு.